வேற மாதிரி இருக்குங்க. அதுவும் இந்த க்ரீனரியோட அந்த மழை வேற பெய்யுதா. ஒடிசாக்குள்ளே வந்து நம்ம பெரிய 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 தப்பு பண்ணிட்டோம். 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இதுங்க செங்கல் கோவில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வயலுக்கு தாங்க போக போகிறோம். ஓகே சூப்பர் சூப்பர் காயா சார். டிசைன்ஸ்லாம் தாங்க வேறு மாதிரி வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஃபுல்லாக வந்து 18+ தான். டிசைன்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஐயோ பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து டேமேஜ் ஆகி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை சரியான ஸ்கேம் நடந்துச்சுங்க காலையிலேயே அந்த ஸ்கேம். சரி ஓகே, நைட்டு நமக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கிடையாதுன்னு எழுதியிருக்கு இன்றைக்கி. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் டிஸ்ட்ரிக்டில் கொனார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம சன் டெம்பிள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோங்க. நேற்று நைட்டு வந்து நம்ம அந்த NH டோலில் அங்கே தங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு தமிழ்நாடு வண்டி வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா புவனேஸ்வர் தான்ப்பா போகிறேன், நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து நம்ம புவனேஸ்வரில் வந்து இறங்கியாச்சுங்க. இறங்கினது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு நம்ம இறங்கணும். 3 மணிக்கு இறங்கிட்டு அப்புறம் 5 மணிக்கு பூரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்தோம். அப்புறம் பூரியிலேருந்து கிளம்பி இப்போ பூரியில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம வந்து சன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். செம்மையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. கொடூரமான ஃப்ளட் அலர்ட் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு 10 நாள் 15 நாளைக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு மாதிரி கிளைமேட் இருக்குங்க. ஸோ ஓகே, நம்ம நேராக வந்து இப்போ சன் டெம்பிள் போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன பிளான் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியல. நான் அதுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்தது, லாரியில் வந்தது, அப்புறம் பஸ் ஏறி வந்தது, இதெல்லாம் காமிக்கிறேன். சரியான ஸ்கேம் நடந்துச்சுங்க காலையிலேயே. அந்த ஸ்கேமையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வழியாக நமக்கு லிஃப்ட்டு கிடச்சிருச்சுங்க. அப்படியே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நைட்டு நமக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கிடையாதுன்னு எழுதியிருக்கு இன்றைக்கி. ஸோ அப்படியே புவனேஸ்வர் நோக்கி நம்ம அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் கவு சர்ஃபிங்கில் வேறு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அதை வேறு நான் வந்து உட்காந்து எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி வாங்க அப்படியே ஒடிசாவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோங்க. வேறு மாதிரி புவனேஸ்வர் வந்து சேர்ந்தாச்சுங்க. புவனேஸ்வரில் வந்து இறக்கி விட்டாங்க. இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா 412 கிலோமீட்டர் இன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இந்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா 1264 கிலோமீட்டருங்க. சென்னை இங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த 4 நாளில் 1200 கிலோமீட்டர். அதில் ஒரு நாளாக விட்டுருங்க, 3 நாளில் 1200 400 கிலோமீட்டர்னு ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணியிருக்கிற மாதிரி கணக்குங்க. இங்கே பார்த்தீங்களா ரேட்டு? டீ வந்து 6 ரூபா, காஃபி வந்து 10 ரூபா, அப்புறம் வந்து சாக்லேட் சாய் 15, லெமன் சாய் 7 ரூபா. ரொம்ப ரேட்டு கம்மிங்க. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ரேட்டு கம்மியாக வந்து ஒடிசாவில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோட தான் ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணேன். பக்கத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இங்கே இதுக்கப்புறம் வந்து எப்போ கோனாருக்கு பஸ் வருதோ ஸோ அதில் ஏறி தான் நம்ம போகணும். பட் எப்போ வரும்னு தெரியல. அங்கேருந்து ஏசி பஸ்ஸில் கொண்டு வந்து நம்மளை வந்து வழியிலே ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்த பஸ்ஸில் வந்தாங்கங்க. வந்து நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு லோக்கல் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. ஆனால் சரியான ஸ்கேமுங்க அது. கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் ஸ்டாப்புன்னு சொல்லி அந்த மாதிரி சீட்டர், இது ஸ்லீப்பிங் சீட்டர் கொடுத்து பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஓட்ட பஸ்ஸில் ஏற்றி விட்டுறாங்க. டிக்கெட் வேறு அங்கேயே வாங்கிக்கிறாங்க காசு. சரியான ஸ்கேமுங்க. ஆனால் ஃபஸ்ட் நாளே இப்படி வந்து மாட்டிப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 100 ரூபா வேஸ்ட்டாக போச்சுங்க. பூரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோங்க. ஒடிசாக்குள்ளே வந்து நம்ம பெரிய 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 தப்பு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 10 நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ரோட்டில் வர வழிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே பஸ்ஸு அதில் பூந்து வரப்போ ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. இங்கேயும் சரி, நெக்ஸ்ட்டு கொல்கட்டாவிலையும் சரி ஃபுல்லாக வந்து ஃப்ளட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வெள்ளம் அபாயம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக கொனாருக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக போய் குளிக்கணும். குளிச்சிட்டதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போயிட்டு சளி வேறு பிடிச்சிக்கிச்சிங்க. ஏன்னா மலையிலே நனைஞ்சிட்டு இருக்கேனா. ஸோ கோவில் இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் குளிக்கணும். குளிச்சுட்டு லக்கேஜ் எங்கேயாச்சும் பத்திரமா வச்சுட்டு, இல்லை கோயிலுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா வச்சுட்டு போய் கோவிலில் போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். இது ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு கொனாருக்கு இந்த சன் டெம்பிள் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போய் பார்த்துருவேன். குளிச்சுட்டு வந்து அப்படியே பேக் இங்கே வச்சாச்சுங்க. துண்டை காய போட்டாச்சு, ரெடியாக ஆயாச்சு. இப்போ நேராக போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு கோவிலை போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு. பேக் இங்கே பத்திரமா இருக்குன்னு நம்புகிறேன். சரி வாங்க அப்படியே போகலாம். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. எப்பா பார்க்க செமையாக இருக்குங்க. அப்படியே டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறதுக்கு பழங்காலத்து கட்டிடம். அப்படியே அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் அந்த ஷேடில் இருக்குது.
ஐயோ வாங்க அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். கார்டன்லாம் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தண்ணி விடலை, ஏன்னா மழை பெஞ்சே தண்ணி ஃபுல்லாகிடும்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க பிளேஸு. சன் டெம்பிள். ஸோ உள்ளே வந்தாச்சு. இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் உள்ளே போகிறதுக்கு வந்து 40 ரூபாயாம் டிக்கெட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அந்த எப்படி சொல்கிறது, இந்த பழங்காலத்து இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்க தெரியுமா, அந்த காமசூத்திர இதெல்லாம் இதில் தான் இருக்கும். ஸோ அந்த இது எல்லாத்தையுமே போயிட்டு பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். ஸோ ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் வாங்கிட்டு நேராக அப்படியே கோயில் போக வேண்டியதான். இந்த டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. டிசைன்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஐயோ பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து டேமேஜ் ஆகி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இதை. ஏன்னா ஒரு பராமரிப்பே இல்லாமல் கோவில் வந்து ஃபுல்லாக அந்த கீழெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், எங்கே பார்த்தாலும் உடஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு பராமரிப்பே இல்லாமல் இந்த கோவில் வந்து இதாகிடுச்சு. இப்போ திருப்பி வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி வந்து வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் போல். செம்மையாக இருக்குல்ல இந்த பாருங்களேன் டிசைன்ஸ்லாம். ஃபுல்லாக முக்கால்வாசி இது அப்படியே டேமேஜ் ஆகிருக்குங்க. அதை அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் வச்சு. இதுக்கு மேலே போகக்கூடாது போல், இதோட ஸ்டாப்பான். அங்கே தெரியுது பாருங்கள், அந்த எப்படி சொல்கிறது, அந்த காமசூத்ராவோட அந்த ஒரு அப்படியே அந்த செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு டிசைனாக. ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்குது. இந்த கோயிலே வந்து அந்த ஒரு இதுக்கு ஃபேமஸ் தான். ஸோ எல்லா சைட்லேயுமே வந்து அந்த மாதிரி வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு சக்கரம் இருக்குல்லங்க, இந்த எப்படி சொல்கிறது, சூரிய பகவானோட வாகனம் இருக்குல்ல. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே குதிரை இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த குதிரை இருக்குது. இங்கே இருக்கிற இந்த வீல்ஸ் வந்து ஒவ்வொரு காலத்தை குறிக்குமாங்க. ஒவ்வொரு வீலும் வந்து ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் குறிக்குமா. ஸோ அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நான் நெட்லேயும் பார்த்தேன், அப்படி தான் போட்டிருந்துச்சு. டிசைன்ஸில் வந்தாங்க வேறு மாதிரி வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஃபுல்லாக வந்து 18+ தான். பட் ஆனால் நம்ம அதை பார்க்கக்கூடாது, அதில் அவங்களோட நுட்பத்தை தான் பார்க்கணும். அந்த காலத்தில் எப்படி இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கோவிலில் இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து இதில் மெயினான ஹைலைட்டு. நார்மலான ஒரு பொது இடத்துலையோ ஒரு அரண்மனையிலையோ செதுக்கலை, இந்த மாதிரி ஒரு கோவிலில் அந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ அது இங்கே வந்து பெரிய தப்பே கிடையாதுங்க. இவங்க வந்து எதிர்கால சன்னதிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததாக வச்சுக்கலாம். ஐதீகம் எப்படி வேணுமோ பார்க்கலாம். ஸோ வாங்க கோவிலை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். முக்கால்வாசி கோவில் வந்து மோஸ்ட்லி அப்படியே டேமேஜ் ஆகிருக்குங்க. அதுதான் பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா மெயின்டைனே பண்ணாமல் இப்படி விட்டுட்டிங்களேடா ஒரு வரலாறு இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் நம்ம தஞ்சாவூர் கோயில் ஃபோட்டோவை பார்க்குறப்ப ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருக்குங்க. செம்ம கூஸ் பம்பாக இருக்குது. என்னடா இது நம்ம ஊர் கோயில் எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து நம்ம இப்போ வரைக்குமே டேமேஜ் ஆக விடாமல் பார்த்துட்ருக்கோம். டேமேஜும் ஆகலை. அதுதான் இதில் ஹைலைட்டு. மற்ற எல்லா கோவிலும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துருக்கு. ஆனால் நம்ம தஞ்சாவூர் கோயில் மட்டும் ஆகவே இல்லைங்க. அதுதான் நம்ம சோழர்களோட ஒரு கெத்துனே சொல்லலாம். 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இதுங்க செங்கல் கோவில். செங்கல்லேயும் முன்னாடி இந்த இடத்துல கோவில் இருந்திருக்கு. பட் ஆனால் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. 10ஆம் நூற்றாண்டில், அதாவது நம்ம சோழர்கள் பிரியல் அந்த டயத்தில் உள்ள கோவில் இது. செங்கல்லே கட்டியிருக்காங்க. இன்னும் இருக்கே, அதாவது பேஸ் மட்டுமாச்சும் அப்படியே இருக்கே. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படலாம். ஸோ எப்படியாச்சும் இதை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகுதுன்னு தெரில. அங்கே பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐயோ செம்ம அழகுங்க. எனக்கு இதுதான், நம்ம கோவிலெலாம் பெயிண்ட் அடிச்சிக்கவே கூடாதுங்க. அந்த காலத்தில் அவங்க வந்து எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம பார்க்குறப்ப தான் அந்த ஒரு வைப்பு கிடைக்கும். அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம தஞ்சாவூர் கோவில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோவிலும் வேறு மாதிரி இருக்குங்க. அதுவும் இந்த க்ரீனரியோட அந்த மழை வேற பெய்யுதா, அந்த கருப்பு மேகம் ஃபுல்லாக மறைச்சிருச்சு வானத்தை. அப்புறம் இந்த சூரியன் இல்லையா, ஸோ அதனால் ஒரு மாதிரி டார்க் ஷேடில் க்ரீனரியோட. மக்களே வேற மாதிரிங்க சீரியஸ்லி. ஒரு வழியாக கொனார்க் சன் டெம்பிளை பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஹோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து இங்கே ஒரு 10 நாள் மழை தான் பெய்ய போகுது. அதுவும் இல்லாமல் எனக்கு சளி வேறு பிடிச்சிக்கிச்சிங்க. ரொம்ப முடியல. இருமுறது வந்து எப்படி சொல்கிறது, நெஞ்செல்லாம் பயங்கரமாக எரியுது. அந்த மாதிரி இருமல் வருது. ஸோ அதனால் ஐ நீடு ரெஸ்ட். நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அதனால் கவு சர்ஃபிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். அந்த பையன் வந்து ஓகே சொல்லிட்டாப்புல. ஸோ இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். ஒரு வழியாக புவனேஸ்வர் பஸ் ஏறியாச்சுங்க. கொனார்க்லேருந்து டேரெக்டாகவே ஒரு பஸ்ஸு போகுது. ஸோ அந்த பஸ்ஸில் அப்படியே இங்கே உள்ள லோக்கல்ஸ் வந்து பஸ்ஸை அப்படியே நிப்பாட்டி டப்புன்னு ஏற்றி விட்டாங்க. பஸ்ஸே எம்டியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் வந்து ஒரு 65 கிலோமீட்டரோ சம்திங் என்னமோ வரும். ஸோ புவனேஸ்வர் போயிட்டு அங்கேருந்து கட்டாக் போய் அங்கே கட்டாக்லேருந்து அப்புறம் நம்ம வந்து அந்த பையனோட வீட்டுக்கு போகணும்.
அடுத்த நாளே விடிஞ்சிருச்சுங்க. பயங்கரமான சளி பிடிச்சிக்கிச்சிங்க. நெஞ்செலாம் அப்படியே எரியுது திகு 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 திகுன்னு அப்படியே இருமுறப்ப. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து மலையிலேயே நனைஞ்சிட்ருக்கோமா, பேச முடியலங்க. ஃபுல்லாக வந்து மலையிலே நனைஞ்சிட்ருக்கோமா, அதனால் வந்து சரியான ஃபீவர் வரல. பட் ஆனால் பயங்கரமான வறட்டு இருமல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துருச்சு. இருமுனாலே வந்து நெஞ்சை பிடிச்சி இழுக்குது அப்படியே. ஸோ அந்த மாதிரி ஒரு வழியாக ஸ்டே கிடச்சிருச்சுங்க. அதனால் அப்படியே இந்த கிராமத்தில் தான் நம்ம கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். எப்போ உடம்பு சரியாகுதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வயலுக்கு தாங்க போக போகிறோம். அப்படியே ரொம்ப போர் அடிச்சிச்சு, செம்மையாக மழை வேறு பெஞ்சிச்சா. சரி ஓகேண்ணா அப்படியே வாங்க வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்படியே ஏறியாச்சு. இப்போ வயலில் போயிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வரலாம் மக்களே. ओके खाना खा लिया क्या? सुबह सुबह खाया था. ओके தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஏ ஸோ வேறு மாதிரி பண்ணுங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஒரு வழியாக. இது ரொம்ப நாள் ஆசைங்க, இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து கேட்கணும், இந்த மாதிரி வந்து வயலில் இந்த வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி ஓட்டி முடிச்சாச்சு. இந்த ஃபேமிலியோட தாங்க நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க எல்லாரோட தான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இங்கேருந்து நமக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேகை ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. அவங்க யாருக்கும் தமிழ் தெரியல. ஸோ நம்ம தமிழில் பேசுகிறதுனால அவங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. இதுவே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம பையன் பார்த்தோம், இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவரும் வந்து நம்மளை மாதிரி ஹிட்ச்-ஹைக்கிங் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட லிங்க்கை வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ரோ சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட லிங்க்கு நான் கீழே தரேன், போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ குஜராத்தி வியூஸ் யாரும் தெரியுங்களா, இவங்களுக்கு சப்போர்ட். they will support you. Okay, thank you bro. See the beautiful place மக்களே. வேறு மாதிரி இருக்குங்க லொக்கேஷனு. ஃபுல்லாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து புவனேஸ்வர் தான் போக போகிறோம். ஸோ அந்த அண்ணனோட தான் போக போகிறோம். வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் லொக்கேஷன் ஒடிசா வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாப்பா, பயங்கரமாக இருக்கும் க்ரீனரி அப்படின்னு. பட் அப்போ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா வேறு மாதிரி இருக்குங்க. சீரியஸாக வேறு லெவலுங்க. அப்பா எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ க்ரீனரியாக. அதுவும் இந்த ரைனி மான்சூன் சீசனில் மழை பெய்யுது, அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் மற்றபடி பிளேஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க.